இப்ப கோல்டு, சில்வர் வந்து இன்னுமே வந்து விலை ஏறும் அப்படின்னு நெறைய எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. உண்மையிலேயே விலை ஏறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இது ஸ்பெக்குலேஷன் இருக்கிற வரைக்கும் ஏறிட்டு தான் இருக்கும். இந்த ஃப்ளக்சுவேஷன் தடுக்க முடியாதுங்கிறது தான் ஃபேக்டர். ஏன்னா, உங்களுக்கு தெரிஞ்சது தான் இந்த சைக்கிள் ஆஃப் பிசினஸ் ம். எல்லாத்தையுமே அ எக்ஸ்பைரின்னு ஒரு கான்செப்ட் குடுத்துருக்கோம். அதாவது டேட்ல வந்து கரெக்ட்டா குளோஸ் பண்ணிடணும். அந்த கான்ட்ராக்ட் குளோஸ் பண்ணி அத ரோல் ஓவர் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவோம். ம். இப்ப இவங்க பொசிஷன குளோஸ் பண்ணிட்டு லாஸ் இருக்காம கேரி ஃபார்வர்ட் பண்ணணும். அப்ப நேச்சுரலி இவங்க புதுசா வாங்குவான், ஹையர் ரேட்ல வாங்குவான். இவன் எப்படி மெயின்டெயின் பண்றவன்? யாரு? இந்த ட்ரேடர்ஸ் சொல்லக்கூடியவன். தோஸ் ஆர் ஆல் த ட்ரேடர்ஸ் ஹூ ஆர் ஆல் இன்வால்வ்ட் தெம்செல்ஃப் இன் இந்த கமோடிட்டி மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய இம்சை. அதனால இவன் என்ன பண்ணுவான்? இவன் லாஸ வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு வரான். இப்படிதான் தள்ளி தள்ளி போட்டு போட்டு அதனால இவன் அதுக்கேத்த மாரி ரேட்ட ஏத்தும்போது அந்த கரெக்ட்டா அந்த எக்ஸ்பைரி டேட் முதல்ல மேல ஏறிண்டே இருக்கும். நீங்க நல்லா கூர்ந்து பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்ட்டா அதனோட ரேட்ல வரும்போது கரெக்ட்டா ஏறிட்டே போகும். அதுதான் விஷயமே ஒழிய, இது ஆர்ட்டிஃபிஷியல் குரோத் அப்படின்னு சொல்வேன் நான். ஓகே. ஸோ இதுதான் ஆக்சுவலி இன்டர்நேஷனல் லெவல்லயுமே.